ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான KFC சிக்கன். இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டில் டேஸ்டியாக கடையில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்க்கலாம். KFC சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 5 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். உள்ளே வந்து அதே மாதிரி இந்த சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகி உள்ளே வெந்து வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றுறதுனால சிக்கன் வந்து சாஃப்டாக வரும். அதுக்காக உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டுங்க. ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சிக்கனும் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து இந்த இதெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தண்ணியாக இல்லாமல் எடுத்து மாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா டிப் பண்ணுங்க. ஒரு செகண்டாவது நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். அந்த மாவு வந்து நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா உதறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதறி எடுத்துட்டு இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். ஒரு செகண்ட் இருக்கட்டும். இப்போ இதை திரும்பி எடுத்துருவோம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு திரும்பி நம்ம மாவில் போட்டு டிப் பண்ணலாம். நல்லா உதறி விட்டுருங்க மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லேயர் லேயராக வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
எல்லா பக்கமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிக்கணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட KFC சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.